டு கான்செப்ட் கேப்சூல். ஸோ இன்றைக்கி ப்ராபபிலிட்டியோட லாஸ்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 13.4. ஓகே, இதில் வந்து லாஸ்ட்டு 2 அண்ட் மீதி 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே, அந்த 2 டாபிக் வந்து பைனாமியல் தியரம் பேஸ் பண்ணது. ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப இருந்தாலும் கூட இப்போதைக்கு நம்ம அதை பார்க்க வேணாம். ஏன்னா போக போக சம்ஸ் எல்லாம் பெருசாகும். அது வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக எடுக்க போனால் இன்னொரு 10 லெக்சர் கிட்ட ஆகும். ஓகே, ஸோ பெட்டர் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்ம போர்ஷனில் இல்லைன்றனால நம்ம அந்த 2 எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் போர்ஷன் முடிச்சிட்டேன். சரியா, மோஸ்ட்லி இன்னொரு 45 டேஸில் ஃபுல் போர்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் போர்ஷனை நான் பொறுமையாக உங்களுக்கு டைம் எடுத்து சொல்லித்தரேன். சரியா, அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து சிலபஸ் அது இருக்குமா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக இருக்கும். சரியா, டோன்ட் வரி. இப்போதைக்கு நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் இருக்குது, கெமிஸ்ட்ரியெல்லாம் நடத்த வேண்டியது இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் டைம் குறைக்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். மற்றபடி அஃபிஷியலி இந்த வருஷம் அதாவது 2021க்கு லாஸ்ட் சாப்டர், அதாவது லாஸ்ட் என்ன சொல்கிறது வீடியோ இன் ப்ராபபிலிட்டி தான். சரியா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 11 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருந்தோம். ஓகே, இன்றைக்கி வந்து 12th கொஷின்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 2 numbers are selected at random from the first 6 positive integers. Okay, first 6 positive integers obviously 1 2 3 4 5 and 6. Okay, இந்த 6 நம்பர்லேருந்து 2 நம்பரை ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ரேண்டம் வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். லெட் எக்ஸ் டினோட் த லார்ஜர் ஆஃப் த 2 நம்பர். இப்போ அந்த 1 to 6 நான் 2 நம்பர் எடுக்கிறேன். ஓகே, இதில் நம்ம ரேண்டம் வேரியபிள் என்னன்னாக்கா இந்த 2 நம்பரில் எது லார்ஜரோ அதான் எக்ஸு. let x be the larger of the 2 number obtained. find e of x ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான், ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ ப்ராபபிலிட்டிலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றலாம் இதில் கற்றுக்கலாம் நம்ம நல்லாவே. ஓகே, ஸோ கிவன் என்ன அந்த 6 இன்டீஜர். ஓகே, அந்த 6 இன்டீஜர் 1லேருந்து 6 வரைக்கும் எழுதிட்டேன். இது எல்லாத்தையுமே நோ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா இன்னொரு நம்பர் வச்சிடணும். ஓகே, ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த நம்பர் அப்படியே வெளியே வச்சிடணும், அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் எடுக்கணும். ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் அதுதான். ஓகே, எக்ஸ் லார்ஜர் ஆஃப் த 2 செலக்டட். நம்ம ரேண்டம் வேரியபிள்னா நீங்கள் எடுத்த அந்த 2 ரேண்டம் நம்பரில் எது பெருசோ அந்த நம்பர் தான் எக்ஸு. சரியா, ஸோ இந்த 2 விஷயம் ஓவர். இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ பாசிபிள், ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் பாசிபிள் இன் த சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும், சூஸிங் 2 numbers. ஓகே, சூஸிங் 2 numbers. அப்போ லெட் இட் பி 1 number அண்ட் லெட் இட் பி another number. சரியா, ஃபஸ்ட்டு நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, என்னென்ன காம்பினேஷன் பர்முட்டேஷன் சொன்னால என்னென்ன சான்சஸ் இருக்குது, மொத்தம் 6 நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண 6 பாசிபிலிட்டிஸ். செகண்ட் நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, 6ஆ 5ஆ யோசிச்சு சொல்லுங்கள். 5. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அதை எடுத்து வெளியே வச்சிடும். மீதி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 5 நம்பர் தான் இருக்குது. சரியா, 5. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, 5 6 30. அப்போ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 30 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, கொஞ்சம் இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் இதுக்கு எப்படி வரும். ஃபஸ்ட்டு நம்பர் 1ஆக இருக்கலாம், இல்லை செகண்ட் நம்பர் 2ஆக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆக இருக்கலாம், செகண்ட் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆக இருக்கலாம், செகண்ட் நம்பர் 4. செகண்ட் நம்பர் 2ஆக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் 2ஆக இருக்கலாம், செகண்ட் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே போகலாம். ஓகே, நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னாக்கா ஒரு டையை நம்ம 2 times த்ரோ பண்ண என்ன வரும், அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ரிசல்ட்டும். ஆனால் என்ன வித்தியாசம்னா டையில் 1,1 2,2 3,3 அதெல்லாம் வரும். ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி வராது. ஓகே, டையில் மட்டும் 1,1 2,2 அந்த மாதிரி 6 எலிமெண்ட் இருக்கும்ல, அந்த 6 டபுளட் எலிமெண்ட் இதில் இருக்காது, இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே நோ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ 1 வெளியே எடுத்துட்டோம்னா அடுத்த நம்பர் 1 வர சான்ஸே இல்லை. 2 வெளியே எடுத்தோம்னா அடுத்த நம்பர் 2 வர சான்ஸே இல்லை. சரியா, அப்போ டையை த்ரோ பண்ணால் 36 இருக்குது. அதில் அந்த 6 பாசிபிலிட்டியை வெளியே எடுத்துட்டோம்னா 30. அந்த 30 தான் இங்கே இருக்குது. டோட்டலாக சாம்பிள் ஸ்பேஸே இத்தனை எலிமெண்ட் இருக்குது. புரிஞ்சா, இது வரைக்கும் கிளியராக? ஓகேடா, இப்போ ரேண்டம் வேரியபிள் எக்ஸு. ஓகே, ஸோ எக்ஸை வந்து லார்ஜர் ஆஃப் த 2 செலக்டட். எக்ஸை வந்து இப்போ 2 நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா எக்ஸ் வந்து இந்த 2 நம்பரில் பெரிய நம்பராக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நல்லா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுப்பாங்க. லீஸ்ட் நம்பர் என்ன இதில், லீஸ்ட் நம்பர் 1 தான். கரெக்டாக, ஸோ இந்த நம்பரு எதையுமே விட பெருசாகவே இருக்க சான்ஸே கிடையாது. ஆமே ரைட் வரும். நீங்கள் என்ன காம்பினேஷனாக எடுத்து பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 and 5 எடுக்கிறேன், இது எது லார்ஜரு, 5. அப்போ எக்ஸ் வந்து 5 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 and 4 எடுக்கிறேன், இதில் எது லார்ஜரு, 4 ஆப்வியஸாக. அப்போ எக்ஸ் வந்து 4. 1 and 3 எடுக்கிறேன், எக்ஸ் என்னது 3. 1 and 2 எடுக்கிறேன், எக்ஸ் என்னது லார்ஜர் ஆஃப் த 2, அப்போ 2. ஆனால் வேறு எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை, 1 and 1 ஆப்வியஸாக எடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ ரேண்டம் வேரியபிள் எக்ஸில் நமக்கு 1 வரத்துக்கு சான்ஸே கிடையாது. லார்ஜர் ஆஃப் த 2 நம்பர்ஸில் எந்த கேஸுமே 1 வந்து லார்ஜராக இருக்க சான்ஸே கிடையாது. ஓகே, அப்போ 1 எலிமினேட் ஆகிடுச்சு, 2 இருக்குது.
ஓகே, அப்போ 2 நம்பரில் 2 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, லார்ஜர் நம்பர். அதே மாதிரி 2 நம்பரில் 3 லார்ஜராக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 4 எஸ் ஆப்வியஸாக, 5 இருக்குது, 6 இருக்குது. ஓகே, அப்போ 1 தவிர மீதி எல்லாமே வந்து என்ன ஆகிடுது, ரேண்டம் வேரியபிளில் வந்துடுது. ஓகே, 2 3 4 5 6. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸை ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 என்ன, 4 என்ன, 5 என்ன, 6 என்னன்ட்டு. ஓகே, ஸோ பார்ப்போம்மா, ஒன்று சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 2. ஓகே, x = 2 என்ன அர்த்தம், x is equal to 2 is a event such that it is 2 நம்பர்ஸில் 2 is greater. ஓகே, like x is a event such that 2 is greater number of the 2. ஓகே, அப்போ 2 கிரேட்டராக இருக்குது, என்னென்ன சான்சஸ்லாம் இருக்குது, ஒன்று 1,2 இருக்கலாம். அந்த ரைட், 1,2 எடுத்தோன்னா அதில் 2 பெரிய நம்பர். ஓகே, இப்போ ஒரு 2 ரேண்டம் வேரியபிள் சூஸ் பண்ணுறீங்கடா, அதில் 1 2 மட்டும் எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்திருக்கு, செகண்ட் நம்பர் 2 வந்திருக்கு. இதில் எது பெருசு, 2 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது, 2 and 1 இருக்கா. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 2 வந்துடுச்சு, செகண்ட் எடுக்கும்போது 1 வந்துடுச்சு. இதில் கிரேட்டர் நம்பர் என்னது, 2. கரெக்டாக? இப்போ அடுத்து 1 எடுத்தாச்சு, 2 எடுத்துச்சு. அப்போ 3 செக் பண்ணலாம். 3 வச்சு செக் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு, முடியாது. ஓகே, ஏன்னா நம்ம கண்டிஷனை x = 2 மட்டும்தான். அப்போ 2 வரைக்கும் செக் பண்ணால் போதும். ஸோ 2 வரைக்கும் செக் பண்ணால் மொத்தம் 2 தான் பாசிபிள். ஒன்று 1,2 இருக்கலாம், இல்லை 2 1 இருக்கலாம். ஓகே, 1 2 இருக்கலாம், இல்லை 2 1 இருக்கலாம். கரெக்டாக? இப்போ இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. கரெக்டாக? இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. 1 and 2 சேர்ந்து நடக்கிற ஈவெண்ட். ஸோ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து 1,2 போடுறதும் 1 2 போடுறது பெஸ்ட்டு. 1.2 2.1 என்ன சொல்லியிருக்கேன், டாட்னு இருந்துச்சுனாக்கா அதை மல்டிப்ளை பண்ணணும், கமான்னு இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இங்கே 1.2 இருக்குது. ஓகே, இப்போ 6 நம்பர் டோட்டலாக இருக்குது, சாம்பிள் ஸ்பேஸு 6 இருக்குது. அதில் ஒரு நம்பர் வெளியே எடுத்துட்டிங்க. அப்போ என்ன ப்ராபபிலிட்டி, அதுக்கு நம்பர் ஆஃப் ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். கரெக்டாக? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 6. அதில் ஒரு நம்பர் வெளியே எடுத்தால் என்ன ப்ராபபிலிட்டி, 1/6. ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 எடுக்க என்ன ப்ராபபிலிட்டி, 1/6. இப்போ 1 எடுத்து வெளியே வச்சுட்டிங்க. ஓகே, இப்போ அடுத்து 2 எடுக்கணும். அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இப்போ ஒரு நம்பர் எடுத்து வெளியே வச்சிட்டிங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ வந்துச்சு, 6 கிடையாது, 5. ஏன்னா 1 எடுத்து வெளியே வச்சிட்டோம். ஓகே, 5. இப்போ என்ன இருக்குது இதில், 5ல் 1 எடுக்கிறோம். அப்போ 1/5. ஸோ ஃபஸ்ட் நம்பர் எடுக்கும்போது 1/6 ப்ராபபிலிட்டி, செகண்ட் நம்பர் எடுக்கிறப்போ 1/5 ப்ராபபிலிட்டி. கரெக்டாக? ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு இது முடிஞ்சு. ப்ளஸ் ஓகே, இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டினா 2 and 1. 2 எடுக்கிறதுக்கு அதே மாதிரி என்ன ப்ராபபிலிட்டி, 1/6. அதுக்கப்புறம் 1 எடுக்க என்ன ப்ராபபிலிட்டி, 1/5. ஃபஸ்ட் நம்பர் எடுக்க 1/6 ப்ராபபிலிட்டி, செகண்ட் நம்பர் எடுக்க 1/5 ப்ராபபிலிட்டி. ஏன் 1/5 ஆச்சு, ஏன்னா ஒரு நம்பர் எடுத்து வெளியே வச்சுருவோம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். அதனால் வந்து கீழே கம்மியாகிடுச்சு. ஓகே, இதுவே ஒரு வேளை 3 நம்பர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல 1/4 ஆகிடும். அது 4 இருந்துச்சுன்னா 1/3 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த 2 பாசிபிலிட்டி தானே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், இதோட ப்ராபபிலிட்டி கிடச்சிரும். ஸோ ப்ராபபிலிட்டி என்ன, 1/6 × 1/5, 1/6 × 1/5 which is equal to 2 times of 1/6 × 1/5. அதாவது 2/30 தான் இதோட ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 2 வந்து 2/30. ஓகே, x = 2 வந்து 2/30 போட்டாச்சு. அடுத்து வந்து இது கண்டுபிடிப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 3. ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 3 என்ன அர்த்தம், ஈவெண்ட் E such that larger number is 3. கரெக்டாக? லார்ஜர் நம்பர் இஸ் 3. ஸோ நம்ம 1லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சோம்னா 3 லார்ஜராக வரணும்னா 1க்கு அடுத்து என்ன இருக்கணும், கண்டிப்பாக 3 இருக்கணும். கரெக்டாக? 1க்கு அடுத்து கண்டிப்பாக 3 இருக்கணும். அடுத்து வேறு என்ன இருக்குது, 1 வச்சு செக் பண்ணியாச்சு. அப்புறம் 2 வச்சு செக் பண்ணால் கடைசியில் பக்கத்தில் 3 தான் வரணும். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு பார்த்தா 3. 3,3 வருமா, வராது. கரெக்டாக? அப்போ 4,3லாம் வராது, ஏன்னா 4 அதிகமாகிடுச்சு, வேரியபிள் எக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக? அப்போ அது கிரேட்டர் நம்பர் 4 ஆகிடும். நம்ம 3 வரைக்கும் செக் பண்ணால் போதும் x = 3ல். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 கண்டிஷன், ஒன்று 1,3, இன்னொன்று 2,3. இப்போ இதோட உல்ட்டாவும் பாசிபிள், 3,1 and 3,2. ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி வருது, மொத்தம் 4 பாசிபிலிட்டி. 3,1 1,3 3,2 2,3. கரெக்டாக? ஸோ இப்போ இதோட ப்ராபபிலிட்டிலாம் கண்டுபிடிக்கலாமா, அதே தான் வரும். ஃபஸ்ட் நம்பர் எடுக்கிறப்ப என்ன ப்ராபபிலிட்டி, 1/6. செகண்ட் நம்பர் எடுக்கிறப்போ 1/5 ப்ளஸ் 1/6 1/5 ப்ளஸ் 1/6 1/5 ப்ளஸ் 1/6 1/5. அப்போ டோட்டலாக இதோட ப்ராபபிலிட்டி என்ன, 4 × 1/13 வரும், which is equal to 4/30. அதை அங்கே இருக்கலாம். ஓகே, 4 × 4/30. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 4 கண்டுபிடிப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 4, அதாவது என்ன வரணும், நம்ம ஈவெண்ட் என்ன, 2 நம்பரில் 4 தான் கிரேட்டர் நம்பராக இருக்கணும். கரெக்டாக? 2 நம்பரில் 4 தான் கிரேட்டராக இருக்கணும். சரியா? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 1 வச்சு செக் பண்ணுறேன். ஸோ 1 இருந்துச்சுன்னா பக்கத்தில் 4 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 கிரேட்டர் நம்பராக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ப்ராபபிலிட்டி.
அடுத்து 2 வச்சு செக் பண்ணேன். 2 இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு நம்பர் வந்து 4 இருக்கணும், அது செகண்ட் ப்ராபபிலிட்டி. அடுத்து 3 வச்சு செக் பண்ணால் 3 எடுத்தோன்னா பக்கத்தில் 4 இருந்துச்சுன்னா அது கரெக்ட். ஓகே, 4 எடுக்க முடியாது கரெக்டாக, ஏன்னா 4 and 4 ஈக்குவல் ஆகிடும். ஸோ x = 4னா x = 4 வரைக்கும் செக் பண்ணால் போதும். ஸோ 1,4 2,4 and 3,4 தான் பாசிபிள். அண்ட் அதில் அப்படியே ரிவர்ஸும் பாசிபிள். 4,1 4,2 and 4,3 இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே ஃபஸ்ட் நம்பர் 4, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 4, சாரி இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பர் 4. ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்பர் 4, செகண்ட் நம்பர் 1. சரியா, அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். சரியா, அது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கனால இந்த மாதிரி வருது நமக்கு. அது வித் ரீப்ளேஸ்மெண்ட்னால் நமக்கு இந்த ஃபுல் டேர்ம் வராது. ஓகே, இது எல்லாமே கேன்சல் ஆகிடும் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா. சரி, ஸோ அதை பற்றி பேச தேவையில்ல, இப்போ இதை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ அவ்வளோதான், இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாமா? நான் என்ன சொன்னேன், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலிமெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/30. எப்படி 1/30 வந்துச்சு? ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்க 1/6 ப்ராபபிலிட்டி, செகண்ட் எலிமெண்ட் எடுக்க 1/5 ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி டோட்டலில்? 1/30. அப்போ இந்த மாதிரி 6 எலிமெண்ட் இருக்குது. அப்போ 6 × 1/30 போட்டுக்கலாமா? ஸோ 6/30. அவ்வளோதான், இங்கே போட்டாச்சு 6/30. சரியா, 6/30. ஸோ கண்ணை மூடிட்டு அடுத்து 2 4 6, அப்போ அடுத்து 8, அடுத்து 10 வரும்ன்ட்டு கண்ணை மூடிட்டு போடாதீங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். சில கேஸஸ் வந்து இந்த மாதிரி வராது. சரியா, சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்து x = 5 வச்சு போட்டாக்கா கிரேட்டர் நம்பர் 5 இருக்கணும், அதான் நம்ம ஈவெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு 1 வச்சு செக் பண்ணுறேன். 1 இருந்துச்சுன்னா பக்கத்தில் 5 இருந்தால் அது கிரேட்டர் ஆகிடும். 2 இருந்துச்சுன்னா பக்கத்தில் 5 இருந்தால் அது கிரேட்டர் ஆகும். 3 இருந்துச்சுன்னா பக்கத்தில் 5 இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் ஆகும். 4 இருந்துச்சுன்னா பக்கத்தில் 5 இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் ஆகும். சரியா, 5 5லாம் வராது. ஸோ 5 வரைக்கும் செக் பண்ணால் போதும். கரெக்டாக 6 5லாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா 5 வரைக்கும் தான் செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது மூணுத்தோட அப்படியே இன்வர்ஸும் வரும் கரெக்டாக. ஓகே, ஸோ 1/5 2/5 3/5 and 4/5. அப்படியே அதோட இன்வர்ஸ் 5/1 5/2 5/3 and 5/4. கரெக்டாக மொத்தம் 8 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு எலிமெண்ட் நடக்க என்ன ப்ராபபிலிட்டி? 1/30 சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டாக, அப்போ மொத்தம் 8 எலிமெண்ட். ஸோ 8/30. அவ்வளோதான். அதே மாதிரி வந்து x = 6 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? x = 6ன்னு போட்டால் 10/30 வருதா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் எப்படி ப்ராபபிலிட்டி போட்டேன்னா அதே மாதிரி. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும், சம் வந்து 6, அந்த கிரேட்டர் நம்பர் வந்து 6 இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 1/6 இருக்கும். அடுத்து 2 6 இருக்கும், 3 6 இருக்கும், 4 6 இருக்கும், 5 6 இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோட இன்வர்ஸ் அப்படியே இன்னொரு 5 வரும். ஸோ மொத்தம் 10 எலிமெண்ட். ஸோ 10 × 1/30. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கொஷின் ஓவர். ஓகே, ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணணும்னு என்ன பண்ணணும், ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 1 வரணும். ஸோ கரெக்டாக 1 வருது. 2 + 4 + 6 10 12 20 30. ஸோ 30/30 1 வந்துருச்சு. அப்போ நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கரெக்ட். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷனில் EX கேட்டிருக்காங்களா? கொஷின் நம்பர் 12 வந்து ஓகே ஃபைன் EX, அதாவது மீன் கேட்டிருக்காங்க. சரியா, மீன் கேட்குறாங்கன்னு என்ன சொல்லணும், என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. EXன்னா இந்த ஃபுல் வேல்யூவோட சம் தான் EX. ஓகே, ஸோ அந்த சால்வ் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகே, ஏன்னா எல்லாத்தையுமே நானே பண்ணிட்டு போனால் உங்களுக்கு வேலையை, ஸோ சால்வ் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதான் பெட்டர். 13 கொஷின் போவோம். Let x denote the sum of numbers obtained when 2 fair dice are rolled. 13 கொஷின் படிச்சுட்ருக்கேன். Let x denote sum of numbers obtained when 2 fair dice are rolled. 2 டைஸை ரோல் பண்ணுறோம். ஓகே, நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்னா 36 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்ஸுன்றது என்னென்னா சம், அந்த அந்த ரெண்டு டையில் வர சம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாட்டி டையை ரோல் பண்ணுறப்ப 3 வந்துச்சு, செகண்ட் டைம் ரோல் பண்ணுறப்ப 4 வந்துச்சுன்னா எக்ஸுன்றது என்ன, சம் ஆஃப் திஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 4ன்னு வரும். கரெக்டாக, ஸோ அதுதான் எக்ஸு. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணால் நமக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபஸ்ட்டு தெரியணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வேரியன்ஸை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸுன்றது என்ன, எக்ஸுன்றது சம் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, வேணா டைஸ் இஸ் ரோல்டு. சரியா, நான் என்ன சொன்னேன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கணும். கரெக்டாக, ஸோ சம்முன்னு சொல்கிறோம். ஒரு டையை ரோல் பண்ணும்போது என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக, சம்முன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டையை ரோல் பண்ணப்போ மினிமம் சம்மும் எவ்வளோ வரலாம், மினிமம் சம், ரொம்ப மினிமமான சம் என்ன இருக்கலாம், இந்த டைலையும் 1 இருக்கும், இந்த டைலையும் 1 இருக்கும். கரெக்டாக, இதுதான் மினிமம் சம். அதாவது மினிமம் சம் வந்து 2 இருக்க சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் சம் எவ்வளோ பண்ணலாம், 2 டைலும் 6 வந்துச்சுன்னா தான் மேக்ஸிமம் சம் வரும், which is equal to 12. அப்போ எக்ஸோட மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கும், 12. எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கும், எக்ஸோட மினிமம் வேல்யூ வந்து 2 இருக்கும், எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 12 பாசிபிள்.
ஓகே, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்க எல்லா வேல்யூமே பாசிபிள். ஒரு டையை ரோல் பண்ணுறப்ப 3யும் வரலாம், 4ம் வரும், 5ம் வரும், 6, 7, 8, 9, 10 எல்லாமே வரும். சரியா? 10 எப்படி வரும்? ஒரு டையில் 4 இருக்குது, ஒரு டையில் 6 இருக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10 வந்துடும். 11 எப்படி வரும்? ஒரு டையில் 5 இருக்குது, இன்னொரு டையில் 6 இருக்குது, 11 ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே பாசிபிள். ஓகே, அப்போ எக்ஸுக்கு வந்து மொத்தம் எத்தனை வேல்யூ வந்துச்சு? மொத்தம் இத்தனை வேல்யூ வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் வேணும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அதெல்லாம் கண்டுபிடிச்சி மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது நல்லா கவனிச்சோம்னா இது எல்லாமே ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஓகே, இது ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, எல்லாமே ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். கரெக்டாக? ஸோ இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க நம்ம சிம்பிள் மெத்தட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், டோட்டல் எலிமெண்ட் இன் சாம்பிள் ஸ்பேஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் த ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் த சாம்பிள் ஸ்பேஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும்? 2 டையை ரோல் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸை மொத்தம் 36 எலிமெண்ட் இருக்கும். நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் 36 எலிமெண்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போனா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு என்ன அர்த்தம்? சம் வந்து 2 வரணும். ஓகே, சம் வந்து 2 வரணும். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? சம் 2 வரதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 வச்சு செக் பண்ணுவோம். 1 வச்சு செக் பண்ணோம்னா சம் 2 வரணும்னா அப்போ ஆப்வியஸாக செகண்ட் நம்பரும் 1, செகண்ட் டைலையும் 1 தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சம் 2 வரும். ஓகே, வேறு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. ஒருவேளை செகண்ட் நம்பர் 2 போயிடுச்சுனாலும் பெரிய நம்பர் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து சம் வந்து 2 ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இந்த எலிமெண்ட் நடக்கிறதுக்கு எத்தனை ஈவெண்ட் நடக்கவும் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இல்லை பாசிபிள். இந்த ஈவெண்ட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் பாசிபிள். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 என்னது? ஜஸ்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். அப்போ 1 டிவைடட் பை 36. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் வந்து 1/36. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 வந்து 1/36 வந்துடுச்சு. கரெக்டாக? அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அதாவது எனக்கு வந்து சம் வந்து 3 வரணும். சரி, அப்போ என்ன பண்ணணும்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 கூட என்ன ஆட் பண்ணால் 3 வரும்? 1 கூட கண்டிப்பாக 2 ஆட் பண்ணால் 3 வரும். கரெக்டாக? அடுத்து 1 கூட வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணால் 3 வருமா? வராது. கரெக்டாக? 1 கூட 2 ஆட் பண்ணால் 3 வரும். அடுத்து 2 வச்சு செக் பண்ணிக்கலாம். 2 வச்சு செக் பண்ணால் 2 கூட 1 ஆட் பண்ணால் 3 வரும். கரெக்டாக? ஸோ இன்டெரக்டாக சொன்னோம், ஜஸ்ட் இதோட இன்வர்ஸ் தான் இது. கரெக்டாக? அப்போ வந்து இதுக்கு வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கும். ஒன்று 1,2, இன்னொன்று 2,1. இந்த ரெண்டு பாசிபிள் எலிமெண்ட் தான் இருக்குது. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்னது? ஜஸ்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து 36. ஏன் நான் டேரெக்டாக இங்கே 36 2 பண்ணுறேன்? ஏன்னா எனக்கு ஆப்வியஸாக தெரியும். என்ன தெரியும்? இது எல்லாமே ஈக்குவலி லைக்லி. இப்போ நீங்கள் என்னோட பழைய மெத்தட்லேயும் போட்டு பார்க்கலாம் வேணும்னா. எப்படி போடுவீங்க? இது வரதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? 1/36. சாரி, இந்த எலிமெண்ட் எடுக்க என்ன சான்ஸ் இருக்குது? மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்குது. ஒரு டையில் 6 எலிமெண்ட் இருக்குது. இங்கே ஒரு டையில் 6 எலிமெண்ட் இருக்குது. அதில் ஒரு எலிமெண்ட் வந்து எடுத்துட்டிங்க. அப்போ என்ன வரும்? 1/6 இன்டூ இந்த டையில் எடுக்கிறதுக்கு 1/6. ஸோ 1/6 இன்ட்டு 1/6 வரும் 1/36. கரெக்டாக? ப்ளஸ் 1/6 இன்ட்டு 1/6 1/36. அப்போ என்னது? 2/36. கரெக்டாக? 2/36 தான் இங்கே இருக்குது. புரிஞ்சா? ஸோ எல்லாம் ஒன்று தான். எப்படி போட்டாலும் ஒன்று தான். நீங்கள் அப்படி வச்சு போட்டாலும் ஒன்று தான், இல்லை வந்து டேரெக்டாக இந்த மாதிரி 2 எலிமெண்ட் டிவைடட் பை 36 வச்சு போட்டாலும் ஒன்று தான். நான் ஏன் இப்படி போடுறேன்னா இங்கே எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இதில் இருக்க எல்லா ஈவெண்ட்டுமே ஈக்குவலி லைக்லி. ஓகே, அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். சரியா? அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஈக்குவல் டு 4னால் எனக்கு சம் வந்து 4 வரணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிப்போம். 1 கூட என்ன ஆட் பண்ணால் 4 வரும்? 1 கூட 3 ஆட் பண்ணால் 4 வரும். இது ஒரு சான்ஸ். ஓகே, ஸோ 1 வச்சு நம்ம வேறு எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. அடுத்து 2 கூட என்ன ஆட் பண்ணால் 4 வரும்? 2 கூட 2 ஆட் பண்ணால் 4 வரும். அதுமாதிரி ரைட். அதுக்கப்புறம் 3 கூட என்ன ஆட் பண்ணால் 4 வரும்? 3 கூட 1 ஆட் பண்ணால் 4 வரும். அது ஆப்வியஸாக இதோட ரிவர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 4 கூட 4லாம் ஆட் பண்ண முடியாது, அதிகமாகிடும். கரெக்டாக? ஸோ அதோடய ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ என்னென்ன பாசிபிள்? 1,3 பாசிபிள், இல்லை 3,1 பாசிபிள், இல்லை 2,2 பாசிபிள். மொத்தம் 3 எலிமெண்ட் வந்துச்சா? ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 என்ன? 3 டிவைடட் பை 36 பண்ணால் போதும். சரியா? இல்லை நீங்கள் 1/36 இன்ட்டு 1/36 இன்ட்டு 1/36 வச்சும் பண்ணலாம். 3/36 நான் டேரெக்டாக சொல்லிவிட்டேன். ஓகே, ஸோ எடுத்த போய் ஃபில் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 முடிஞ்சா எக்ஸ் ஈக்குவல் டு 5 பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 5னா சம் ஷுட் பி 5. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 கூட என்ன ஆட் பண்ணால் 5 வரும்? 1 கூட 4 ஆட் பண்ணால் 5 வரும். இது ஒரு எலிமெண்ட். அடுத்து 2 கூட என்ன ஆட் பண்ணால் 5 வரும்? 2 கூட 3 ஆட் பண்ணால் 5 வரும். அடுத்து 3 கூட என்ன ஆட் பண்ணால் 5 வரும்? 3 கூட ஆப்வியஸாக 2 ஆட் பண்ணால் 5 வரும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே எலிமெண்ட்டெல்லாம் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் 4 கூட என்ன ஆட் பண்ண 5 வரணும்? 1 ஆட் பண்ண 5 வரும். ஸோ 1,4, 4,1, 2,3, 3,2. வேறு எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை 5 வரத்துக்கு அப் டு 5. ஓகே, 5 வரத்துக்கு அப் டு 5 நம்ம இப்படி தான் பார்க்கணும். கரெக்டாக? ஸோ மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 4/36 தான் இதோட ப்ராபபிலிட்டி.
ஓகே. ஸோ இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து இதோட பேட்டர்ன் புரிஞ்சிடுச்சு. ஓகே, 1/2 வருது, இதுக்கு 2/36 வருது, இது 3/36, இது 4/36, இது 5/36 வரும். அடுத்து 6, 7, 8, 9, 10 அப்படி வரும்னு நினச்சி அப்படி போட்டுருவீங்க. இந்த மாதிரி நானும் அப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கண்ணை மூடிட்டு ஃபில் பண்ணிவிட்டேன். 7/36, 8/36 அப்படியே வரும். ஃபைனலாக உங்களை டூ யுவர் செல்ஃப்னு கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் புரிஞ்சு இல்லை இங்கே தப்பு. அப்புறம் நான் இந்த இடத்த ஆட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து டோட்டல் 1 வரல. அப்போ தான் புரிஞ்சு ஆமாம், இந்த இடத்துல ஆப்வியஸாக சம் வந்து இந்த இடத்துக்கு போகிறப்ப ப்ராபபிலிட்டி கம்மியாகிட்டே போகும் அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. ஓகே, எப்படின்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சா 4/36 வரைக்கும் முடிஞ்சு. அதே மாதிரி x=6 என்ன அர்த்தம், சம் வந்து 6 1. அப்போ 1 கூட 5 ஆட் பண்ணால் 6 வரும், 2 கூட 4 ஆட் பண்ணால் 6 வரும், 3 கூட 3 ஆட் பண்ணால் 6 வரும், 4 கூட 2 ஆட் பண்ணால் 6 வரும், அண்ட் 5 கூட 1 ஆட் பண்ணால் 6 வரும். கரெக்டாக? ஸோ மொத்தம் 5 எலிமெண்ட் பாசிபிள். ஸோ அந்த இடத்துல 5 எடுத்துகிறேன். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 எவ்வளோ, 5/36. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் 7 பார்த்தோம்னா சம் வந்து 7 வரணும். அப்போ 1 கூட 6 ஆட் பண்ணால் 7 வரும், இல்லை 2 கூட 5 ஆட் பண்ணால் 7 வரும், இல்லாட்டி 3 கூட 4 ஆட் பண்ணால் 7 வரும், அதுக்கப்புறம் 4 கூட 3 ஆட் பண்ணால் 7 வரும், 5 கூட 2 ஆட் பண்ணால் 7 வரும், 6 கூட 1 ஆட் பண்ணால் 7 வரும். மொத்தம் 6 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 6/36. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிடலாம், நம்ம டேபிளில் சும்மா அப்படியே பார்த்தோம்னா இது வரைக்கும் உங்களால் ஃபில் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் வரும். ஆனால் 8லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ 8 என்ன அர்த்தம், x=8னா சம் ஷுட் பி ஈக்குவல் டு 8. ஓகே, அப்போ வந்து 8க்கு வந்து பாருங்கள், இங்கே 1 கூட என்ன ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 8 வராது. மேக்ஸிமம் 1 கூட என்ன ஆட் பண்ண முடியும், அடுத்த டையில் 6 இருந்துச்சுன்னா அதுதான் மேக்ஸிமம். ஸோ 1 + 6 7 தான். அப்போ 1 வச்சு நம்ம 7 வரைக்கும் தான் சம் மேக்ஸிமம் வர முடியும். ஓகே, அப்போ 1 வச்சு எதுவுமே பண்ண முடியல. ஸோ அடுத்து 2 வச்சு வந்துடும். 2 கூட என்ன ஆட் பண்ணால் 8 வரணும், 6. 3 கூட என்ன ஆட் பண்ணால் 8 வரும்னாக்கா 5. கரெக்டாக? அடுத்து 4 கூட என்ன ஆட் பண்ணால் 8 வரும்னா 4. கரெக்டாக? ஸோ இது ஒரு டை, ஒரு வாட்டி போடுற டை, இது செகண்ட் போடுற டை. கரெக்டாக? அடுத்து 5 கூட அகைன் ரிப்பீட் ஆகுது. 5 கூட என்ன ஆட் பண்ணால் 8 வரும்னா இந்த பக்கம் இந்த டையில் 3 வந்தால் 8 வந்துடும். அதே மாதிரி கீழே போய்கிட்டு இருக்கும். கரெக்டாக? அப்போ 1 மட்டும் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஓகே, அப்போ மீதி என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்குது, 2, 6, 3, 5, 4, 4, 5, 3, 6, 2 மொத்தம் 5 எலிமெண்ட். ஸோ 5/36 வந்துடுச்சு. அடுத்து வந்து சம் வந்து 9 வரணும். ஓகே, சம் 9 வரணும்னா ஃபஸ்ட்டு 1 கூட என்ன ஆட் பண்ணாலும் 7 தாண்டி எப்படியும் வராது, தெரிஞ்ச விஷயம். 2 வச்சு பார்த்தோம்னா 2 கூட மேக்ஸிமம் 6 தானே ஆட் பண்ண முடியும். 6 தாண்டி ஒரு டையில் எதுவுமே இருக்காது. கரெக்டாக? அப்போ 8 தான் 2வோட மேக்ஸிமம் லிமிட். அப்போ 2வும் போயிடுச்சு. 3 கூட என்ன பண்ணால் இது வரும்னா 6 பண்ண வரும். ஓகே, அப்போ 3, 6. அதுக்கப்புறம் 4 கூட எது 9 வரும்னா 5. 5 கூட எப்படி 9 வரும்னா 4. 6 கூட எப்படி 9 வரும்னா 3. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாட்டி போடுறப்ப டை, இது செகண்ட் போடுற டை. சரியா? ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் பாசிபிலிட்டி. மொத்தம் 4 பாசிபிலிட்டி, 4/36. அடுத்து வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், x=9 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், x=10, 11, 12 நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 2/36, 1/36 அப்படின்னு வரும். சரியா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இது எல்லாத்துக்கும் ப்ராபிலிட்டியில் வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸோட ஃபார்முலா தெரியும்ல, வேரியன்ஸோட ஃபார்முலா என்னது, EX² - EX². ஓகே, EX² என்ன அர்த்தம், இப்போ நம்ம டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். EX² ஃபஸ்ட்டு எக்ஸு மட்டும் வச்சு பி கூட பண்ணுறது EX. ஓகே, அதுவே x² கொண்டு வந்துட்டு x² எல்லாம் தனியாக எழுதிட்டு அப்புறம் p×x² பண்ணுறது EX². சரியா? இது என்னதுன்னா EX பண்ணிவிட்டு அதோட ஹோல் ஸ்கொயர். சரியா? அதுதான் EX. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணால் ஜஸ்ட் இந்த வந்த வேல்யூவோட ரூட் எடுக்கணும். ஓகே, ஸோ EX² ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எக்ஸு பி இருக்குது. ஓகே, எக்ஸும் பியும் வந்து மல்டிப்ளை பண்ணுறது 2 × 1/36, 3 × 2/36 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா வர்றது EX. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, அதோட ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும், அது இங்கே எழுதிக்கணும். சரியா? அது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன வேணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் தேவைப்படுது, x². ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், நான் x² மட்டும் இந்த இடத்துல தனியாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், x². ஓகே, ஸோ x² 2² 4, 3² 9, 4² 16, 5² 25 அந்த மாதிரி மேலே இருக்கிற எல்லா ஸ்கொயரும் கீழே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், p×x² பண்ணணும். p×x² பண்ணால் 4 × 1/36. அதே மாதிரி 9 × 2/36, 3 × 16, 4/36 × 25 இந்த மாதிரி பண்ணி கீழே எல்லாத்தையும் சம் பண்ணுனா எனக்கு வர வேல்யூ என்னது, p×x². அதுக்கப்புறம்
பி இன்ட்டு எக்ஸ் நார்மல் பண்ணுறது, நார்மலாக மீன் கண்டுபிடிக்கிறது பண்ணுறதெல்லாம் எடுத்து கீழே எழுதிக்கிறேன் நான். சரியா, கீழே எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தோட சம்மை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இதோட சம்மை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். EX² மைனஸ் EX ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கனாக்கா ஆன்சர் வேரியன்ஸ் கிடைக்கும். வேரியன்ஸோட வேல்யூ ரூட் எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். புரிஞ்சா? கிளியர்? போட்டுருவீங்களா? 14 கொஷின் போடுறேங்க. சரியா, 14 கொஷின் பாருங்கள். A class has 15 students. ஓகே, ஒரு கிளாஸில் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. whose ages are 14, 17, 15 இதெல்லாம் அவங்களோட ஏஜ். ஓகே, 15 ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் கொடுத்துருக்காங்க. One student is selected in such a manner that each has the same chance of being chosen. ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, one student selected in such a manner that each has the same chance of being chosen. ஓகே, ஒன்றும் இல்லை, எந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணால் ப்ராபபிலிட்டி ஈக்குவல், அதாவது ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ன்றதை இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. சரியா, அண்ட் த ஏஜ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் செலக்டட் ஸ்டூடெண்ட் இஸ் ரெக்கார்டட். ஓகே, அந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் செலக்டட் ஸ்டூடெண்ட் இஸ் ரெக்கார்டட். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்? ஓகே, ஃபைண்ட் மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், 14th கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து எக்ஸ் எழுதிக்கிறேன். எக்ஸ் என்னென்னா ஏஜ் தான் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரேண்டம் வேரியபிள் என்ன இங்கே எக்ஸு. சரியா, ஸோ இங்கே ஏஜ் பார்த்தோம்னாக்கா மொத்தம் எத்தனை வெரைட்டிஸில் இருக்குது, 14, 17, 15, 14, 21, 17, 19 அந்த மாதிரி இருக்குது. சரியா, ஸோ ஏஜ் தான் இங்கே ஆக்சுவலாக எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸு புரிஞ்சா, இதுதான் ரேண்டம் வேரியபிள், ஏஜ் வந்து எக்ஸு. ஸோ இப்போ வந்து ரேண்டம் வேரியபிள் ரிப்பீட் ஆகுது. 14 வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டாக இருக்குது, 17 ரிப்பீட்டாக இருக்குது, 15 ரிப்பீட் ஆகலை, 20 ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகிற வேல்யூலாம் போக நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு தனியாக எழுதிக்கணும். சரியா, ரிப்பீட் ஆகிற வேல்யூஸ் எல்லாம் போக எக்ஸோட வேல்யூ தனியாக எழுதிக்கணும். சரியா, ஸோ 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 இதெல்லாம் தான் ரிப்பீட் ஆகாமல் இருக்க எக்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு என்ன வந்து எக்ஸோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். எக்ஸோட ப்ராபபிலிட்டி என்னென்னா 14. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 14 கண்டுபிடிக்கணும்னா என்னென்னா 14 வயசு இருக்கவங்களோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 வயசு இருக்கவங்களோட ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி என்ன உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்மில் என்ன தெரியும், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். கரெக்டாக, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம், இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளோ இங்கே 15. அதில் 14 இயர்ஸ் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஆப்வியஸாக 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி என்ன 2/15, அதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து 15 இயர்ஸ் இருக்கவங்க வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் 15 இயர்ஸ் இருக்குது இந்த 15 பேரில். அப்போ வந்து இதோட ப்ராபபிலிட்டினா 1/15. அதே மாதிரி 16 இயர்ஸ்க்கு எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா 2 பேர் இருக்காங்க. ஸோ 2/15 இதோட ப்ராபபிலிட்டி. 17 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா 3 பேர் இருப்பாங்க 17 இயர்ஸ் வச்சுட்டு. ஸோ 3/15. 18க்கு அதே மாதிரி 1/15, 2/15, 3/15, 1/15. ஸோ இதோட ப்ராபபிலிட்டிலாம் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த டேபிளில் போடுறது தான் கஷ்டம். இதுக்கப்புறம் என்னென்னா ஜஸ்ட் மீன் கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் வேணும்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மொத்தமாக ஆட் பண்ணுறது தான் வந்து மீன், அதாவது EX. ஓகே, வேரியன்ஸ் என்னென்னா எக்ஸ்ட்ரா EX² ஒரு டேர்ம் வேணும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸோட ஸ்கொயர் பண்ணி மேலே எழுதிக்கலாம். ஓகே, எக்ஸோட ஸ்கொயர் பண்ணி மேலே 14² 15² இந்த மாதிரி எல்லாத்தோட ஸ்கொயர் பண்ணி மேலே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது இன்ட்டு இது ப்ளஸ் இது இன்ட்டு இது ப்ளஸ் இது இன்ட்டு இது ப்ளஸ் இது இன்ட்டு இது இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வர்றது தான் EX². ஓகே, ஸோ எக்ஸ் இன்ட்டு பி பண்ணி நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அதே மாதிரி PX² பண்ணியும் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன, மீனோட ஃபார்முலா என்ன EX. மீனோட ஃபார்முலாவில் சம்மேஷன் ஆஃப் PX பண்ணிங்கன்னா மீனோடது வந்துடும். வேரியன்ஸ் வேணும்னாக்கா அந்த கீழே அதுக்கு அடுத்த சம் பண்ணியிருப்பீங்களா, இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா வேரியன்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸோட ஃபார்முலா இது தப்பு, இங்கே இடத்துல மைனஸ் வரும், அதை எழுதிக்கோங்க. சரியா, மைனஸ் PIX² மைனஸ் சம்மேஷன் ஆஃப் PX ஹோல் ஸ்கொயர் வரும். சரியா, ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதோட ரூட் எடுத்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, சால்வ் பண்ணிடுவீங்களா, பிரச்சனை இல்லை. டேபிள் போடுறது தான் கஷ்டம். சரியா, டேபிள் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் பண்ணுறது தான். ஸோ லாஸ்ட் கொஷின் பார்ப்போம், 15th கொஷின். So in a meeting, 70% of members favor and 30% oppose a certain proposal. ஓகே, ஸோ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஒரு மீட்டிங் வச்சாக்கா அதுக்கு எஸ்ன்னு சொல்கிறவங்க 70% இருக்காங்க,
நோன்னு சொல்கிறவங்க 30% இருக்காங்க. சரியா? இப்போ மெம்பர் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். ஓகே, ஒரு மெம்பர் எடுக்கிறாங்க, அதை வந்து ரேண்டமாக ஒரு மெம்பர் எடுக்கிறாங்க. சரியா? எடுத்தாங்கன்னா x=0 இஃப் ஹி அப்போஸ் அண்ட் x=1 இஃப் ஹி இஸ் இன் ஃபேவர். ஓகே, ஃபைண்ட் EX அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப 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 சிம்பிள் தான். சரியா? ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் ஃபஸ்ட்டு போடுவோம். சரியா? இதில் ரெண்டு கண்டிஷன் தான் இருக்குது. ஒன்று x=0 இருக்கும், x=1 இருக்கும். ஓகே, x=0னா அவள் வந்து அப்போஸ் பண்ணுறான். ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் x=0. ஃபஸ்ட்டு இது எழுதிடுங்களா? x=0 அண்ட் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x=0 கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் x=1 கண்டுபிடிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ப்ராபபிலிட்டி தட் பர்சன் அப்போஸ் கொஷன்லே கிவன். ஓகே, எப்படி சொல்கிறேன்னா, கொஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 பர்சன் இருக்காங்க. ஓகே, 100ல் வந்து 70 பேர் எஸ் சொல்கிறாங்க, 30 பேர் நோன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 100 பர்சன்லேருந்து நான் ஒரு பர்சன் எடுக்கிறேன். ஓகே, அந்த ஒரு பர்சன் வந்து எனக்கு வந்து எஸ்ன்னு சொல்ல என்ன ப்ராபபிலிட்டி? ஆப்வியஸாக ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் என்ன? 70. ஸோ 70/100 வரும். அதே மாதிரி அந்த ஒரு பர்சன் வந்து நோன்னு சொல்ல என்ன ப்ராபபிலிட்டினா? ஆப்வியஸாக 0.3. கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து டேரெக்டாகவே இந்த இடத்துல போடுறேன். அந்த பையன் வந்து எஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 0.7, அவன் நோன்னு சொல்கிறது என்ன ப்ராபபிலிட்டினா 0.3. அவ்வளோதான். இந்த விஷயத்தை பிடிக்கிறது தான் கஷ்டம். ஓகே, ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் மீடியெல்லாம் ஈஸி. இப்போ என்ன வேணும் எனக்கு? மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. மீன் வேணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இது இன்ட்டு இது ப்ளஸ் இது இன்ட்டு இது. ஸோ 0 × 0.3 ப்ளஸ் 1 × 0.7 பண்ணோம்னா எனக்கு மீன் கிடச்சிரும். EX கிடச்சிருச்சு. வேரியன்ஸ் வேணும்னா எனக்கு ஃபார்முலா இருக்குது, EX² - E(x)² ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு x²ஓட வேல்யூ வேணும். x² = 0, square = 0, 1² = 1. ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்? x² × p பண்ணணும், x² × p. ஓகே, ஸோ பண்ணோம்னாக்கா அதுவும் வந்து 0. EX² வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? இதே ஆன்சர் தான் கிடைக்கும். 0 × இது பண்ணணும், அப்புறம் 1 × இது பண்ணோம்னா அதே 0.7 தான் கிடைக்கும். மைனஸ் E(x)² பண்ணணும், 0.7² பண்ணோம்னா 0.21. அவ்வளோதான், முடிஞ்சு. சரியா? இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 17 and 18, 16 and 17 வந்து ரொம்பவே ஈஸியான ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் போட்டுருவீங்க. சரியா? வித் திஸ் உங்கள் ப்ராபபிலிட்டியோட சாப்டரும் ஃபினிஷ்ட். ஓகே, சால்வ் பண்ணுறது நிறைய இருக்குது. சால்வ் பண்ணுறதுலாம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் எல்லா டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நோட் புக்கில் நீட்டாக போட்டுட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. சரியா? ஸோ வித் திஸ் வில் எந்த வீடியோ ஹியர். நாளையிலேருந்து நம்ம 3 dimension ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வெக்டார்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளையிலேருந்து 3 dimension ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.